கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறா. என்ன பான்ஸ் வாங்கி கொடுக்கலன்னு கோவமா? சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு நான் பாத்துக்கிறேன். ஒரு லோடு வரும். சரியா? சரி அப்புறமா கால் பண்றேன். என்னடா எல்லாம் ஓகேவா? எல்லாம் போயிட்டு இருக்கா? அண்ணே ஹவுசிங் போர்டு அடிக்கிறாங்கண்ணே. ஹவுசிங் போர்டு அடிக்கிறாங்களா? ஏய் அவன அந்த வட்டச்செலார அவன் வர சொல்லு. வர சொல்லுங்க. வர சொல்லு. நேரத்தை கெடுத்து. என்ன சொல்லுங்கண்ணே. வட்டமா? ஆமாங்கண்ணே. நக்கல் அதிகமாயிருச்சு. அப்படி இல்ல, திமுரு அதிகமாயிருச்சு. யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்ல என்ன உனக்கு கை இப்படிதான் கட்டுவியா இன்னும்? ஏய் தெரியும்ல யாரு? ஸ்னேக் பாபு. ஊரே பயந்து கிடக்குது என்னை பார்த்து. நீங்க குத்திருவீங்கன்னா? ஏய் கொட்டிடுவேண்ணா நெசம், புரியுதுல? பார் சொல்றத மட்டும் செய்யணும். இந்த சங்கம் இருக்குல்ல, ஆமா, அந்த சங்கத்துல எல்லாம் எல்லாருமே நம்ம உறுப்பினர்கள் தான் இருக்கணும். அவங்கதான் தலைக்கட்டா இருக்கணும். புரியுதா? எல்லா ஏரியாவிலும் எல்லா இடத்துலயுமே நம்ம சங்கத்தை ஆரம்பிங்க. அப்பா சொன்ன மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே அந்த முடிவு எடுக்கிறாங்க பாரு, அவங்க எல்லாம் நம்ம ஆட்களா இருக்கும். புரியுதா? புரியுது. இந்த நம்மளை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு வருவானுங்க சில சங்கம்லாம். நீ பட்ட அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? சரி எனக்கு என்ன, நான் எதுக்கு இருக்கிறேன் அப்புறம்? நான் முடிச்சு விட்டுருவேன்டா. அந்த மாதிரி எதனா வந்து சங்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுக்க வேணாம். அப்ரூவல்லாம் வேணவே வேணாம். அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க நம்மளை எடுத்து நிற்பாங்க. அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியது. எங்கள் அண்ணன் ஷேக் பாபு. ஷேக் பாபா? ஸ்னேக்டா. ஸ்னேக் பாபு கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ண பாரு. எவனா புதுசா ஆரம்பிச்சான்னா அவனுக்கு அப்ரூவல் கொடுக்காத. எல்லா இந்த சங்கத்திலயும் நம்ம ஆட்களை மெயினா வைக்கணும். புரியுதா? பண்ணுவியா? பண்ணிடுறேன். இல்ல பண்ணணும். எப்படி பண்ணணும்? எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கட்டின வீடு அது அநியாயமா இடிக்கிறாங்களே. இதெல்லாம் கேக்குறதுக்கு யாருமே எல்லாம் ஓகே தானே? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? நீ என்ன சிரிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கேனே. அழுதுகிட்டு இருக்கியா? ஆமாங்க. நமக்கு நிறைய அழுகை கேட்டு அழுதா கூட சிரிக்கிற மாதிரியே இருக்கு. வேணாம், நீ தொடச்சதெல்லாம் போதும். எதுக்கு ஏன் ஒப்பதிச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அண்ணே பாத்தீங்களாண்ணே, குருவி சேர்க்கிற மாதிரி 5 10 சேர்த்து கட்டின வீடுண்ணே. இந்த வீட்டையா? ஆமாண்ணே, பாருங்கண்ணே. என்ன பண்ணாங்க? இடிக்கிறாங்கண்ணே எல்லாரும். யாரா அது? அங்க ஒழுங்கா இடிக்கல பாரு. யார் அது இடிச்சது? ஒழுங்கா இடிக்க சொல்லியா இல்லையா? நம்ம மார்கமுத்தோட இதே வளையா போச்சு. நைட் ஆனா பிளாக்ல வாங்கி குடிக்க வேண்டியது. விக்கிறதும் நம்ம தான். என்னடா ஒண்ணும் பண்ண முடியலடா. ஒழுங்கா தர மட்டும் இடிக்க சொல்றாங்களே. சும்மா என்னமா கட்டுதானே? அண்ணே என்னண்ணே நீங்களும் இப்படி பண்ணா எப்படின்னு? மாமா இங்க பாரு, அது அப்படிதாம்மா இருக்கும். நீங்க எல்லாம் பார்த்து அப்படிதான் இருக்கணும். புரியுதா? நமக்கு வேற வழியும் கிடையாது. யாரோடது? அப்பாவோட. அப்பா சொல்லிட்டா எங்களால மீறவே முடியாது. புரியுதா இல்லையா? புரியுது. அப்படிதான் இருக்கும். நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். வேற எதுவுமே பண்ணக்கூடாது. அதையும் மீறி இந்த அதிகாரிகள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். யார்ட்டையாவது போய் நான் சொல்லுவேன். ஏதாவது வச்சு மிரட்டணும்னு நினைச்சா ஏன் சிரிச்சு? நான் சிரிப்பேன்டா, நீ ஏன் சிரிச்ச? சும்மா அழுவாத. எதுவுமே பண்ண முடியாது. அதிகாரமே நாங்க தான். எங்களை எதிர்க்கணும்னு நினைச்சா எதுவும் நடக்காது. புரியுதா? அமைதியா இருந்துக்கணும். ஏன்டா நியூஸ்ல இருக்கிறாங்கடா, நீ வேற அமைதியாடுறா. அவங்களே பாரு. இதே மாதிரி இப்ப சொல்லு, வீடு வேணுமா? வேணுமா? ஸ்னேக் பாபு வேணுமா? வேணாம். போ நிக்காத, போ. அது யார் வீடு? அண்ணே அது என் தங்கச்சியோட வீடு. தங்கச்சி வீடா? சொல்லிட்டேனே. போச்சே. நீ தனியா அழுதுகிட்டு இருக்கீங்களா? கூட சேர்ந்து அவ்வளவு அழுவான். தங்கச்சி இத வந்துட்டவா. நம்ம யாருக்கும் கெடுதல் செய்யப்படாதா. உள்ள தனியா அழுதுகிட்டு இருக்கு. கூட அவள் தங்கச்சி சேர்ந்து அழுதா கூட ஒரு ஆத்துல இருக்குல்ல, அவ்வளவுதான். அது யாரு வீடு? உன் மச்சன வீடு தானே? அதை நீ சிரிக்கிறது எனக்கு பிடிக்கலடா. அது இடா. நம்மளை பத்தி தெரியாம நிறைய பேர் இருக்காங்க.
அது யாருக்குமே நம்மளை பத்தி தெரியல. நம்ம சாதாரணமா இருக்கிறதுனால இவங்க எல்லாம் நம்மள சாதாரண நினைச்சுறாங்கடா. ஆமாண்ணே. அது கர்மம். ஏங்கண்ணே சொல்லுங்க. என்னடா ஒரு மாதிரி நாத்தமா நாரிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற என்ன கூட்டு வந்த மாட்டு அண்ணே, மாட்டு சாணி கொண்டு வந்துக்கிறேன். மாட்டு சார்? ஆமாண்ணே. அந்த கருமத்துக்கு நான் பாயில வச்சுட்டாலேற. உங்களை யார்டா எதனா பண்ணிட்டானேன்னு நினைச்சுங்க, அத வாரி கொண்டு அடிச்சிருவான். இதை எடுத்து அவங்க அடிப்பியா? ஆமாங்கண்ணே. இப்ப அந்த சாணியை பாய்கள் வச்சிருக்கிய, அதுவே உன்னை அடிச்ச மாதிரி தானே? எங்க அண்ணன் ஸ்னேக் பக் பக்காக நான் என்ன ஸ்னேக் பக் பக்கா பாபுடா, ஏண்டா அதுவே தெரியாம கூட இருக்கீங்களா? நான் என்ன கபடி ரைடாடா போறேன் பக் பக் போட்டு வரேன். ஏதோ பக் பக்கோ தீபக்கோ இல்ல பாபோ ஏதோ உங்களுக்கு ஒண்ணுனா தூக்கி எரிஞ்சிருப்பேனா? நான் பிடிக்கவே இல்லடா, நீயா தான் மல்லு கட்டிட்டு இருக்க. வேற தண்ணி ஓகேயா? கருவம் முடிச்சவன டேய், கையை எங்க வச்சிருந்த நேரம்? சாணில. கருவம் முடிச்சவன் ஸ்னேக் பாபுவா இருந்தானே சாணி பாபு ஆக்கிட்டானே. ஏ மாமா அந்த தண்ணி கொஞ்சம் கூட. ஐயோ அந்த தண்ணி நல்லா இருக்காது, நாங்க விட்டது தானே. ஏய் அங்கதான் தண்ணி இருக்காடா, அதை எடுறா அதை.